திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது? கடவுள் கட்டளைகள் அனைத்துமே சிறந்தவைதான், சிறப்பானவைதான். இதிலே முதன்மையானவை கடைசியானவை என்று எதுவுமே இல்லை. அனைத்தும் சரிசமம்தான். யாக்கோபு எழுதிய நூலிலே 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். ஒருவர் சட்டம் ஒன்றில் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்கு உள்ளாவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே என்று கூறியவர் கொலை செய்யாதே என்றும் கூறியுள்ளார். நீங்கள் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் கொலை செய்வீர்கள் என்றால் சட்டத்தை மீறியவர்கள் ஆவீர்கள் என்று குறிப்பிடுகிறார். சதுசேயரை வாயடைக்கச் செய்ததை கேள்விப்பட்ட பரிசேயர் அனைவரும் ஒன்று கூடி இயேசுவிடம் வந்து, நீங்கள் எவ்வாறு சதுசேயரின் வாயை அடைத்தீர்களோ அதை போலவே எங்கள் வாயையும் அடையுங்கள் என்று ஒன்றாக கூடி வருகிறார்கள். சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இயேசுவை ஒழிக்க இருவரும் ஒன்று கூடுகிறார்கள், கைகோர்க்கிறார்கள். திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேள்வி கேட்கிறார்கள். இயேசு இது தலை சிறந்த கட்டளை, எது தலை சிறந்த கட்டளை என்று எதை சொன்னாலும் அப்பொழுது மற்றவை தலை சிறந்தவை அல்லவா, இல்லையா என்று கேள்வி கேட்கக்கூடும். எனவேதான் இயேசு கிறிஸ்து அடிப்படை எது என்று குறிப்பிடுகிறார். இணைச்சட்டம் நூலிலே சொல்லப்பட்டுள்ள உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை என்றும், லேவியர் புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள 19வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை என்றும் குறிப்பிடுகிறார். திருச்சட்ட நூல்களுக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று கூறுகிறார். அங்கு வந்திருந்தவர்களுக்கு யாருக்கும் முதன்மையான கட்டளை எது என்று தெரியாமல் இல்லை, அல்லது புதிதாக எதையாவது ஒன்று கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வரவில்லை. மாறாக இயேசுவை எவ்வாறு பேச்சில் சூழ்ச்சியாய் சிக்க வைக்கலாம் என்று எண்ணிதான் அங்கு வந்திருந்தார்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். அன்பு அடுத்திருப்பவர்களுக்கு தீங்கு இழைக்காது என்று. ஆனால் இவர்கள் அனைவருமே இயேசுவுக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்தோடு தான் அங்கு வந்திருந்தார்கள். இயேசு என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும், நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறியதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை பொறுத்த மட்டில் இவர் ஒரு சாதாரண மனிதன், இவன் எப்படி தன்னைத்தானே கடவுளுக்கு இணையாக்கி கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 42லே நாம் இவ்வாறு வாசிக்க முடியும். கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் என்று. எனவேதான் இயேசு கட்டளைகள் கடவுளையும் மனிதரையும் அன்பு செய்ய சொல்லும் பொழுது இவர்கள் அயலான் என்ற வகையில் கூட என்னை அன்பு செய்யாமல் என்னை ஒழிக்க சூழ்ச்சி செய்வதேன் என்பது போல கடவுள் அன்பு பிறர் அன்பு என்று அவரது பதில் அமைந்திருக்கிறது. இயேசு இறுதி உணவின் போது சீடர்களை பார்த்து கூறியது, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வர், உணர்ந்து கொள்வர் என்று குறிப்பிடுகிறார். நாம் யார்? கட்டளைகளை கடைபிடிப்பவர்களா அல்லது கட்டளைகளை வைத்துக்கொண்டு சூழ்ச்சியால் பிறரை சிக்க வைப்பவர்களா? சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.